வெல்கம் டு நப்பீஸ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பதிவு தான் பார்க்க போகிறோம். இது என் ஃப்ரெண்டு சொன்னதனால யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். அவங்க தான் சொன்னாங்க, இது எனக்கு மட்டும் இல்லை, இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யூடியூப்பில் போடுங்கக்கா, நானும் பார்ப்பேன், இது மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னதனால நான் இதை யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். இடையில பார்த்திங்கன்னா எனக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தது. அதாவது ஜாதக ரீதியாகவும் சரி, எனக்கு உடல் சம்மந்தமாக நிறைய மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, ரொம்ப டிப்ரெஷனாக எனக்கு வாழ்வா சாவா போராட்டம் அளவுக்கு எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது. நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ என் தங்கச்சி தான் பார்த்திங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தா. அதுக்கப்புறமா நான் சும்மா இது பண்ணும்போது வாராகியை பற்றி வரலாறு படித்தேன். அதிலிருந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட திருநாமம் 12 நம்ம சொன்னால் மனசுக்கு நிறைவு தரும்னு சொல்லி போட்டிருந்தது. அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் பெருசாக சாமி கும்பிட மாட்டேன். ஆனால் அந்த இது படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் கோயிலுக்கு போகிறதுங்கிறத விட நான் எங்கள் வீட்லேயே வாராகியை வழிபட ஆரம்பித்தேன். ஒரு தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அவங்களோட படம் வாங்கி ரெகுலராகவே காலையிலையும் சாயங்காலமும், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். அதே போல் ஈவினிங்கும் அவங்களோட திருநாமத்தை சொல்லி நான் சாமி கும்பிடுவேன். ஓம் பஞ்சமியே நமக, ஓம் தண்டநாதாயை நமக, ஓம் சஞ்சகேதாயை நமக, ஓம் சமயேஸ்வரியை நமக, ஓம் சமய சங்கேதாயை நமக, ஓம் வாராகியே நமக, ஓம் போத்ரீணியே நமக, ஓம் சிவாய நமக, ஓம் வார்த்தாளியே நமக, ஓம் மகாசேனாயை நமக, ஓம் ஆக்யா சக்ரேஸ்வரியை நமக, ஓம் அரிக்னியை நமக. இந்த 12 திருநாமத்தையும் நான் 2 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுவேன். காலையிலையும் சொல்லுவேன், சாயங்காலமும் சொல்லுவேன். இதை விட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே சாமி கும்பிடும்போது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம கும்பிட்டாலே போதும், கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க. யாரையும் சபிக்கிறதுக்காகவோ யாரும் கஷ்டப்படணும்னோ நினைக்காம நல்லதையே நினச்சி, நமக்கே ஒரு கஷ்டம் வந்தாலும் அது நம்மளோட கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம இறைவழியை தொடர்ந்தோம் அப்படின்னா மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதே சமயம் நம்மளும் அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரலாம். நடக்கிறது எல்லாமே கடவுளுக்கு தெரிஞ்சு தான் நமக்கு நடக்குது. அதனால் எல்லா பொறுப்பையும் நம்ம கடவுள்கிட்டேயே கொடுத்துட்டு நம்ம நல்லதையே நினச்சோன்னா அந்த கடவுளை எல்லாத்தையும் நமக்கு முன்னின்று வழி நடத்தி தருவார். அதனால் நல்லதே நினைங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதனால் எப்போவும் நல்ல சிந்தனைகளை உங்கள் மனசுக்குள்ளே நிறச்சி நல்ல செயல்களை செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததிகளுக்கும் நல்லதே நடக்கும். நமக்கு எது நடந்தாலுமே அது கடவுளால் நமக்கு தரப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நமக்கு வர பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம பழகிற மனுஷங்கக்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தத்துக்கிட்டையா இருந்தாலும் சரி, அது கடவுள் நமக்கு தந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்க இந்த முருகன் கூட ஒரு 3 சின்ன விக்கிரகமாக, அதாவது 200 வருட பழமையான கோயில், அதை எடுத்து இப்போது புதுப்பிச்சிருக்காங்க. இதில் சுற்றிலும் அறுபடை வீடையும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குற உங்களுக்கும் இந்த இறைவர்களோட அருள் கிடைக்கட்டும். நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லி இந்த ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இதை நீங்களும் பின்பற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும். பபாய், டேக் கேர்.